ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அல்ட்ரா டிபி சேனல். நாம் இப்போ பார்க்க போகிற டாபிக் கலைஞர் மகளிர் உரிமை தொகை பற்றின ஒரு சூப்பரான அப்டேஷன் தான் நம்ம இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். நாம் வீடியோவை பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. கூடவே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணுற எல்லா வீடியோஸினுடைய நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே கிடைக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். வாங்க நம்ம வீடியோவை பார்க்கலாம். அதாவது இந்தியாவிலே பெண்களுக்கு மாதந்தோறும் ரூபாய் 1000 வழங்கும் கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் தான் முதலாக தொடங்கப்பட்டது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. திமுக கொடுத்த மிக முக்கியமான தேர்தல் வாக்குறுதி அப்படின்னு நம்ம இதை சொல்லலாம். ஸோ ஆட்சி பொறுப்புக்கு வந்ததும் முதலமைச்சர் பார்த்தீங்கன்னா கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தை தொடங்கி வச்சார். இந்த திட்டத்தின் கீழ் பார்த்தீங்கன்னா சுமார் 1,15,00,000 பெண்கள் மகளிர் உரிமை தொகை பெற்று வரதா சொல்லியிருக்காங்க. அவர்களுக்கு 1000 ரூபாய் பயனாளிகளின் வங்கி கணக்கில் நேரடியாக வரவு வைக்கப்படுறதாகவும் சொல்லியிருக்காங்க. பலர் இந்த திட்டத்தில் இன்னும் சேர முடியவில்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. காரணம் கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்துக்காக தமிழ்நாடு அரசு சில நெறிமுறைகளை வகுத்துள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதன்படி பார்த்தோம்னா தகுதி வாய்ந்த பெண்களுக்கு மட்டுமே மாதம் 1000 ரூபாய் வழங்கப்படுறதா சொல்லியிருக்காங்க. அரசு விதிகளின்படி இன்னும் சில 1000 பெண்கள் இந்த திட்டத்தில் சேர வாய்ப்புள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்னும் 3 மாதங்களில் தகுதியான பெண்கள் அடையாளம் காணப்பட்டு அவர்களுக்கும் கலைஞர் மகளிர் உரிமை தொகை வழங்கப்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழக அரசு திட்டமிட்டு இருக்கதா சொல்லியிருக்காங்க. அதாவது விரைவில் கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் விரிவாக்கம் செய்யப்பட்டு புதிய பயனாளிகள் தேர்வு செய்யப்பட இருக்கிறதா தெரிவிச்சிருக்காங்க. ஸோ அப்போது கடந்த முறை விட்டு போன பெண்கள் இந்த திட்டத்தில் பயனாளிகளாக சேர்க்கப்படுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி திருநங்கைகள், கணவனை இழந்த பெண்கள், தனியாக வசிக்கும் பெண்கள் உள்ளிட்டவர்களும் கலைஞர் மகளிர் உரிமை தொகை பெற முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதற்காக சில விதி விலக்குகளை தமிழ்நாடு அரசு அறிவிச்சிருக்கதாகவும் தெரிவிச்சிருக்காங்க. அதாவது திருநங்கைகள் தலைமையில் குடும்பம் இருந்தால் அவர்கள் இந்த திட்டத்தில் விண்ணப்பித்து மாதம் 1000 ரூபாய் பெற முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி குழந்தைகளுடன் தனியாக வசிக்கும் பெண்களும் இந்த திட்டத்தில் 1000 ரூபாய் பெற முடியும்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் கைம்பெண்கள் உள்ளிட்டோரும் கலைஞர் மகளிர் உரிமை தொகை பெறலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒருவேளை ரேஷன் கார்டில் மனைவியின் பெயர் விடுபட்டிருந்தால் 21 வயது பூர்த்தியான வேறு பெண்கள் இருந்தால் அவர்கள் இந்த திட்டத்தின் பயனாளியாக கருதப்பட்டு 1000 ரூபாய் பெற முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எனவே கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தின் விதிமுறைகளை முழுமையாக படித்து தெரிந்து கொண்டு தகுதி உள்ளவர்கள் விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு மாதம் 1000 ரூபாய் கிடைக்கும். அதாவது நீங்கள் அப்ளிகேஷன்ஸ் போட்டிருந்தீங்கன்னா உங்களுக்கு 1000 ரூபாய் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தகுதி இருந்தும் உரிமை தொகைக்கு விண்ணப்பிக்காமல் இருந்தால் உங்களுக்கு இந்த மகளிர் உரிமை தொகை கிடைக்க வாய்ப்பில்லை அப்படின்றத தெரிவிச்சிருக்காங்க. ஸோ அப்போ இதன் மூலயமா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா கூடிய விரைவில் விரிவாக்கம் செய்யப்படுறதா சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் திருநங்கைகள், கைம்பெண்கள் அந்த மாதிரி இருக்கிறவங்க ஒரு குழந்தையோட வசிக்கிறவங்க இருந்தாங்கன்னா அவங்களுக்கு மகளிர் உரிமை தொகை கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான் உங்களுக்கான இன்ஃபர்மேஷன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லை, இந்த வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.